மாண்புமிகு முதலமைச்சே, திராவிட மாடலின் அறிமுகமே, தீரா கொள்கையின் திருமுகமே, கலைஞர் பெற்ற பிள்ளை நீங்கள் கலைஞராகத்தானே ஆக வேண்டும். நீங்களோ அண்ணாவாகிவிட்டீர்கள். உரிமை தொகை சேரும் இல்லங்களிலெல்லாம் அத்துணை சகோதரிகளும் உங்களை அண்ணா என்றே அழைக்கிறார்கள். வீட்டு செலவுக்கு பணம் கொடு என்று மனைவி கணவனை சுற்றிய காலம் போய்விட்டது. தீச்செலவுக்கு பணம் கொடு என்று மனைவியை கணவன் சுற்றும் காலம்தான் நடக்கிறது இப்போது. காலத்தை மாற்றிய ரசவாதி நீங்கள். ஒரு காலத்தில் பள்ளியை மூடினால்தான் பிள்ளைகளுக்கு ஆனந்தம். இன்றோ பள்ளி திறந்தால்தான் பிள்ளைகளுக்கு பேரின்பம். உங்கள் காலை உணவு திட்டம் சமூகத்தில் செய்த மாயம் இது. அதனால்தான் வயிற்றுக்கு சோறிட்ட உங்களை அன்பான பிள்ளைகள் அப்பா என்று அழைக்கிறார்கள். எதிரிகள் அப்பப்பா என்று அழுக்கிறார்கள். சொல் என்பது பித்தளை, செயல்தான் தங்கம் என்பார்கள். நீங்கள் சொல்லென்ற பித்தளையை விட செயலென்ற தங்கத்தையே மதிக்கும் தங்கம். பெரியார் விதைத்தார், அண்ணா நீர்வாய்ச்சினார், கலைஞர் வளர்த்தார். நீங்கள்தான் அறுவடை செய்கிறீர்கள். பசித்த வயிற்றுக்கெல்லாம் பகிர்ந்து தருகிறீர்கள். பசித்த வயிற்றுக்கெல்லாம் பகிர்ந்து தருகிறீர்கள். முன்பெல்லாம் உங்கள் தேர்தல் அறிக்கையை எதிர்க்கட்சிகள் மட்டும்தான் எட்டி எட்டி பார்க்கும். இன்றோ தமிழ்நாட்டை போல் தயாரிக்க அண்டை மாநிலங்களும் அண்டி வந்து பார்க்கின்றன. நீங்கள் இன்னொரு முறை அண்ணா நினைவகம் சென்றால் ஓர் அதிசயம் நடக்கும். அண்ணா எழுந்து வந்து உங்களோடு கை கொலுக்குவார். என் இருமொழி கொள்கையின் இரும்பு பிடிக்கு வாழ்த்துக்கள் தம்பி என்று வாஞ்சையாய் சிரிப்பார். நீங்கள் எப்போது தூங்க போகிறீர்கள் இரவுக்கும் தெரியாது. எப்போது விழிக்கிறீர்கள் சூரியனுக்கும் தெரியாது. நீங்கள் எப்போது சிந்திக்கிறீர்கள் உங்கள் துணைவியான துர்கா அம்மையாருக்கும் தெரியாது. இயங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். உங்கள் வேகத்தில் ஓடுவதற்குத்தான் அதிகாரிகள் ஜிம்முக்கு போகிறார்கள். கலைஞருக்கும் கவிஞருக்குமான நட்பு இலக்கியம் போன்றது. உங்களுக்கும் கவிஞருக்குமான நட்பு இலக்கணம் போன்றது. நீங்கள் நீடு வாழ்க, நெடிது வாழ்க, உமது பீடு வாழ்க, பெருமை வாழ்க, நாடு வாழ்க, நன்மை வாழ்க. இதோ உங்களை நெஞ்சார நேசிக்கும் கவிஞர் உங்களுக்கு சிறப்பு செய்கிறார், சிந்தை கழிக்கிறார். ஆட்சி பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் வே. இறையன்பு அவர்களுக்கு கவி பேரரசு அவர்கள் சிறப்பு செய்வார். பேச்சுத்துறைக்கு பெருமை சேர்க்கும் முனைவர் பர்வீன் சுல்தானா அவர்களுக்கு கவி பேரரசு வைரமுத்து
வள்ளுவர் மறை வைரமுத்து உரை நூல் வெளியீட்டு நிகழ்வு. பெருமக்களே, ஒரு வரலாற்று நிகழ்வு இங்கே நிகழப்போகிறது. திருக்குறளை மதுரை தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் அரங்கேற்றினார் என்பது செவிவழி செய்தி. குலோத்துங்கன் பேரவையில் கம்பர் தனது ராமாயணத்தை அரங்கேற்றினார் என்பது ஒரு குறிப்பு செய்தி. சோழ மன்னன் தமிழவையில் ஒட்டக்கூத்தர் முன்னிலையில் புகழேந்தி புலவர் நளவெண்பாவை அரங்கேற்றி முடித்தார் என்பது ஓர் இலக்கிய செய்தி. ஆனால் வாழும் தமிழ் பெருமக்களின் கண்களின் முன்னே வள்ளுவர் மறை வைரமுத்து உரை இன்று வெளியிடப்படுகிறது. இந்நூல் 304 பக்கங்கள் கொண்டது. அறத்துப்பாலும் பொருட்பாலும் இறுக்கமான மொழியிலும் இன்பத்துப்பால் கவிதை மொழியிலும் படைக்கப்பட்டது. இது கவிப்பேரரசு படைப்புகளில் 40ஆம் நூலாக திகழ்வது. கவிப்பேரரசின் ஆழ்ந்து செறிந்து விரிந்த 13 பக்கங்கள் முன்னுரை கொண்டது. 500 ரூபாய் விலை கொள்ளத்தக்க இந்த நூலை வெறும் 250 ரூபாய்க்கு மட்டுமே தமிழ் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பது கவிஞரின் கனவு. அதையே நனவாக்கி இருக்கிறார். எம்பெருமான் திருவள்ளுவர் எளிய மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்று எளிய விலையில் எல்லாருக்கும் வழங்குகிறார். அதிலும் இன்று இந்த அரங்கில் ஒரு நூலின் விலை 200 ரூபாய் மட்டுமே. 1000 ரூபாய் கொடுத்து 5 நூல்கள் பெறலாம் என்பது இன்று மட்டுமே கூடுதல் சலுகை. இதோ நூல் வெளியீடு. மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நூலை வெளியிடுவார். ஒன்றிய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் முதற்படி பெறுவார். வாழ்வின் முக்கியமான தருணத்தில் சாட்சியாயிருக்கும் தமிழ் பெருமக்களே, உங்கள் ஓசைமிக்க ஆசை ஆரவாரத்தால் உங்கள் அன்பின் வன்முறையை ஆரம்பிக்க வேண்டுகிறோம். காமராசர் அரங்கம் கரவொலியாய் நிறையட்டும். காற்று முரசு கொட்டட்டும். அதை கேட்டு கடல் அலைகள் கைத்தட்டட்டும். இப்போது சிறப்பு படிகள் வழங்குதல். எங்கள் பட்டியலில் உள்ள பெருமக்கள் மட்டும் மேடைக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் திருக்கரங்களால் நூல் பெற்றுச் செல்ல அழைக்கிறோம். திரு வேலுச்சாமி அவர்கள் மகேந்திரா நிறுவனத்தின் மின்வாகன பிரிவு தலைவர். திரு கே.ஆர். நாகராஜன் அவர்கள் தலைவர், ராம்ராஜ் காட்டன். திரு சி.கே. குமரவேல் அவர்கள் நேச்சுரல்ஸ் சென்னை. திரு தணிகாச்சலம் அவர்கள் எத்ரால் கம்யூனிகேஷன் சென்னை. திரு அபிநாத் அவர்கள் தலைவர், குயின் மீரா சர்வதேச பள்ளி மதுரை. திரு ஆசிப் அலி அவர்கள் மகாராஜா நிறுவனம் தஞ்சை. திரு ராஜாங்கம் அவர்கள் தேனி. திரு கோவை ரமேஷ் அவர்கள் கோயம்புத்தூர். திரு சுகுமார் அவர்கள் கோவை. திரு கே.எம்.பி.எல். ரவி அவர்கள் கம்பம். திரு எம். தமிழரசு அவர்கள் சென்னை. திரு சங்கர் மாரிமுத்து அவர்கள் கட்டட கலையாளர் சென்னை. முகப்போவியம் ஓவியர் ஏ.பி. ஸ்ரீதர் அவர்கள். முகப்போவியம் ஓவியர் ஏ.பி. ஸ்ரீதர் அவர்கள். அச்சு நூல் ஏ.பி. ரவி அவர்கள். திரு ஆர். பிரபாகர் ரவி அவர்கள் பிரியதர்ஷினி பிரிண்டோகிராஃப்ஸ் சிவகாசி. திரு பஷீர் அவர்கள். திரு நாசர் அவர்கள். திரு ராமகிருஷ்ணன் அவர்கள்.
அமைச்சர் அவர்களுக்கு நன்றி.